இந்த பூலோகத்தை காக்கக்கூடிய மகாவிஷ்ணு வைகுந்தத்துல இருந்து பௌர்ணமி நாள்ல பூமாதேவியை தேடி, பூமாதேவி நாராயணனாகிய சத்யநாராயண வைகுண்ட வாசனை தேடியும் ரெண்டு பேரும் சங்கமிக்கூடியதா அந்த பௌர்ணமி நாள். அந்த நன்னாளிலே அவர்கள் இருவரும் இந்த பூலோகத்தை ரட்சிக்கும் பொருட்டு, இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களையும் ரட்சிக்கும் பொருட்டு பூமாதேவியினுடைய அனுகிரகத்தாலும் எப்போதுமே தன்னுடைய மார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியினோடும் மகாவிஷ்ணுவானவர் எப்போதும் நிரந்தரமாக இவ்விடத்திலே இந்த பௌர்ணமி நன்னாளிலே சேர்ந்திருப்பார். அப்படிங்கிறது தான் சத்யநாராயண பூஜையினுடைய உண்மையான தாற்பயம். சத்யநாராயண பூஜை எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதில்லை. அவர் வந்துட்டாலே நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். ஆனா நிறைய பேர் நம்ம பொதுவாக மனித மனம் எப்பவுமே அலைபாயக்கூடியது. இங்க இருக்கிறதுனா அங்கதான் இருக்கும். நாம இங்க இருப்போம், மனசு அங்க இருக்கும். இது சஞ்சலமான பிறப்பு. இந்த காலகட்டத்தில் நம்ம இவ்வளவு பூஜை சொல்றோம். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அவர் பூஜை பண்ணிட்டோம்னா எவ்வளவாவது கஷ்டப்பட்டு அவர் சாஸ்திரத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அதுபடி எல்லாம் சேர்த்து செஞ்சு அந்த பூஜை பண்ணிட்டோம்னா, சாமி சொல்லியிருக்க இதுல புராணங்கள் சொல்லியிருக்கு, இந்த பூஜை பண்ணிட்டா எந்த குறையும் இல்லை அப்படின்னா என்ன இருக்கும்? நம்ம எப்பவுமே நிறைவாக இருப்போம்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா இது மனம் சம்பந்தப்பட்டது, மனித மனம் சம்பந்தப்பட்டது, சஞ்சலத்தோடு. அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பூஜை பண்ணணும்? இந்த பூஜைக்கு என்ன பலன்? இந்த பெருமாளுடைய மார்பிலே எப்போதும் வீட்டிருக்கக்கூடிய மகாலட்சுமி, அந்த லட்சுமியினுடைய அம்சம் பார்த்தோம்னா, லட்சுமியினுடைய கையில இருந்து எப்போதும் காசு மழை வந்துட்டு, அந்த காசு மழை எப்படி வர்றது? ஒவ்வொரு காசா வரும் கையில இருந்து. மழைனா என்ன, இப்படி கொட்ட வேண்டியதானே? ஏன் அப்படி வர்றது? மழைங்கிறது எப்படி இருக்கணும்? நமக்கு இந்த பூமியில எல்லா ஜீவன்களுக்குமே மழை அத்தியாவசியம். எவ்வளவு நீரை செயற்கையா கொண்டு வந்தாலும் இயற்கையாக வரக்கூடிய அந்த மழையினுடைய அம்சம் எதுவுமே இல்லை. அப்போ அந்த மழை எப்படி வேண்டும்? ஒரு பயிர் விதையிலிருந்து கிளம்பும் பொழுது, முளைக்கும் பொழுது வேண்டும். அந்த விதை முளைத்த பின்னர் அது வலுவடைய வேண்டும். அதற்கு பிறகாக அந்த விதையினுடைய சாரம் பூமி பந்தில் இறங்கணும். அதற்காக வேண்டும். எப்பெல்லாம் கூடாது அப்படின்னா, நன்னா அந்த விதை அடுத்த தன்னுடைய மகசூல், அதனுடைய விதை பல்கி பெருகி தானியங்களாக நிறைஞ்சிருக்கும் போது மழை வரக்கூடாது. அதே போல அந்த மழை இல்லாமல் இருக்கக்கூடாது. இருந்தா நிறையா இருக்கக்கூடாது, இல்லைன்னா இல்லாமே இருக்கக்கூடாது. மழை பொழிவுங்கிறது எப்படி இருக்கணும்? அம்பாள் கையிலிருந்து வரக்கூடிய சிறிது சிறிதாக மழை பொழிவு அப்படின்னா சாரல் மழையாக இருக்கணும். சாரல்னா என்ன? எப்போதெல்லாம் நமக்கு தேவைப்படுகின்றதோ, பூமாதேவிக்கு எப்பெல்லாம் மழை தேவையோ அப்போதெல்லாம் அந்த மழை வர வேண்டும். பூமி மாதாவுக்கு எப்ப வேணும்னா, பூமி நம்ம பொதுவாகவே பார்க்கலாம், கால சக்கரத்தை கவனிச்சு பார்த்தோம்னா அதிக உஷ்ணம் இருக்கிற இடத்துல உடனே மழை. அதிக உஷ்ணம் இருந்தால் அந்த இடத்துல அந்த சூரியனுடைய கிரணங்கள் மழையை வர வைக்கும். மேகங்கள் கற்கக்கூடிய சூழல் தான். அது மாதிரி எப்போதெல்லாம் மனிதனுக்கு செல்வம், செல்வாக்கு, மன நிறைவு இதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் வரும். செல்வம் எப்போதுமே இருந்துட்டுன்னு வைங்க. அப்படின்னா செல்வத்தினால நம்ம மனசு ஒரு செருக்கடை, கர்வம் இருக்கும். செல்வம் இல்லாம போனால் மனசு வருத்தம் அடைஞ்சு சங்கடப்படும். ஆக அந்த லக்ஷ்மி மழை பொழிவு போல எப்பெல்லாம் எனக்கு எது தேவையோ, அது செல்வம் தனமாக இருக்கலாம், தானியமாக இருக்கலாம், மனசுல உண்டாக்கக்கூடிய தைரியம், வீரமாக இருக்கலாம், புத்திசாலியமாக இருக்கலாம், உறவுகளுடைய அந்யோன்யமாக இருக்கலாம், புத்திர சந்தானமாக இருக்கலாம், கருணை நிறைந்ததாக இருக்கலாம். இப்படி எதுவாக இது எல்லாமே லட்சுமி கடாட்சம் தான். அந்த லட்சுமியானவள் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ தேவையான அளவு கிடைக்கப்பட வேண்டும். அதை கொடுக்கக்கூடியவர் சத்யநாராயணன். பௌர்ணமி கிரணங்கள் பூமியில் எப்படி படுகின்றதோ அது மாதிரி சத்யநாராயணன் பூமாதேவியோடு சேர்ந்து இந்த வரக்கூடிய காலத்துல பெருமாளுடைய மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் எப்போதும் இல்லை என்ற சொல்லில்லாமல் எப்போதும் யாரால் என்னென்ன மனதிலே எண்ணி பிரார்த்திக்கிறார்களோ அதை மழைப்பொழிவு போல கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த சத்யநாராயண பூஜையுடைய விசேஷம். சந்திப்பொழுதுல
பொதுவா விசேஷம் பூஜைனா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவார். ஆனா பெருமாளுக்கு வந்து இந்த சத்யநாராயண பூஜையில சந்திரனுடைய கிரணங்கள் பூமியில படும் பொழுதுதான் செய்யப்படும். காரணம் இதுதான் இந்த காலகட்டம். இந்த பௌர்ணமி காலத்துல பௌர்ணமியுடைய சந்திரனுடைய கிரகணம். சந்திரனுக்கு இன்னொரு இது உண்டு, ஆதிபத்தியம். அதாவது மனசு காரகன் சந்திரன். ஜாதகத்துல ஒரு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சந்திரன் எப்படி ஒரு ராசியில வந்து 2.25 நாள் தான் இருப்பார், மாறிண்டே இருப்பார். சந்திரன் ஓடிண்டே இருப்பார். அது மாதிரி நம்ம மனசு ஓடிண்டே இருக்கும். ஒரு வாட்டிக்கு ஒரு பேச்ச ஆரம்பிச்சுட்டாரு, எப்ப நேரம் முடிக்க போறாரு தெரியல, மணி ஆயிடுச்சு அப்படின்னு கூட ஒரு சிலர் தோணும். அந்த மனோ வேகத்தை கொடுப்பவர் சந்திரன். வாயு வேகத்தை விட மிக மிக வேகமானது மனோவேகம். இந்த மனசை ஒரு க்ஷண பொழுது இந்த எடுத்த காரியத்துல நிறுத்தி செய்யும் பொழுது அந்த சந்திரன் பூர்ணமான சந்திரனுடைய ஆட்சிகளால் இந்த இடம், இந்த குடும்பம், இந்த உறவுகள், இந்த பூமியும் எப்போதும் லட்சுமி கடாட்சத்தோடு செழிப்பாக இருக்கணும். தான் அந்த பூஜையினுடைய அனுகிரகம் பலன். தீபாராதனை, நைவேத்தியம் தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமாக பொதுவாக இந்த மாதிரியான புராணங்கள்ல வந்து அந்த பூஜை செய்துட்டு பூஜையினுடைய மகிமையும் பூஜையினுடைய காரணத்தையும் ஒரு கதையாக முனிசிரேஷ்டர் தண்டகாரண்யத்துல ஆரண்யவாசிகளிடையே, ஆரண்யவாசிகள் மீது அந்த காடுகளில் இருக்கக்கூடிய தபசீலர்களிடையே இந்த மாதிரி ஒவ்வொரு விதங்களையும் சொல்லி அதனுடைய பலனை சொல்லி அதனுடைய கதையை சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல சத்யநாராயணன் கலச வடிவமாகவும் சித்திர வடிவமாகவும் எல்லோருடைய மனங்களிலும் எழுந்திருக்கக்கூடிய இந்த சத்யநாராயணன் மனதிலே முழுமையாக நினைத்து அவருடைய புராணங்களையும் கேட்டு அவருடைய அனுகிரகத்தை பலனாக பெறுவோம். ஓம்